வணக்கங்க. ஆ நீங்க மீட்டர் ஆட்டோ வேணும்னு சொல்றீங்க. அப்புறம் வேணான்னு சொல்றீங்க. இது 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அப்புறம் முதல்ல இதுக்கு ஒரு பதில் சொல்லிருங்க. இந்த வருஷத்தோட 2025 அதோட முதல் சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது. இதுல மீட்டர் ஆட்டோ சம்மந்தப்பட்டு எதுவும் பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அது அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சட்டசபை கூட்டம் இந்த ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. நாம இந்த ஆட்டோமீட்டர் சம்பந்தமா ஏதாவது கோரிக்கை வைப்பாங்கன்னு தான் பாக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதே இப்ப ஒரு பெருங்கேள்வியா இருக்கு. இப்ப போன வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த போராட்டம் சமூக வலைதளங்கள்ல பரவனப்ப மக்களோட விரக்தி தன்மை என்னன்னா நிறைய பேர் நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு கூட அதுல பதிவிட்டுருந்தாங்க, கருத்து பதிவிட்டுருந்தாங்க. அப்ப இப்ப எனக்கெல்லாம் என்னன்னா நோட்டாவோட ஆட்சி தான் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இங்க ஒரு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுவுமே நடக்கல, ஒரு மாறுதலே இல்ல, மக்களுக்கு எதுவும் பெருசா நாடும் செழிப்பாகல அப்படின்னு ஆல்ரெடி ஏதோ ஒரு நோட்டாக்கு வாக்கு செலுத்துற தான் இருக்கு. அப்ப இந்த நோட்டாக்கு வாக்கு செலுத்தணும்ன்ற மனநிலையை விட்டுறணும். ஏதாவது ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து புதுசா ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதுக்கு வாக்கு செலுத்தணும். அப்பதான் இந்த ஜனநாயகத்துல நாம அங்கம் வைக்கிறதா இருக்கு. அடுத்து இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி ஆட்டோமீட்டர் சம்பந்தமா இப்போ நிறைய அமைச்சர் இருக்காங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லா அமைச்சருமே இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா தான் இதை பேசுறாங்க. உங்களுக்கு வேற எதுவும் மக்கள் நலத்திட்டம் குறித்தோ புதிய சட்டங்கள் குறித்தோ பேசுறதுக்காக தான் கூடுறது. ஆனா அது சம்பந்தமா பேசுறது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பேசக்கூடாதான்னா நம்ம கருத்து வைக்கல, பேசணும். ஆனா அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, முதலமைச்சர் இருக்கிறாரு, டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் இருக்காரு, இப்படி இருக்காங்க. இவங்க ஒரு 3 பேர் பதில் சொன்னாலே போதும். ஆனா இருக்கிற எல்லா அமைச்சரும், நீர்வளத்துறை அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர், எல்லாருமே இதை பத்தியே பேசுறாங்க. அப்ப அது இல்லாம கூடுதலா இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்தை பத்தியே ஒழுங்கா பேசுறதுல அவருமே பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை பத்தி தான் பேசுறாரு. அப்ப அவருக்கு நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம். கோரிக்கை வச்சு போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல நடந்தப்ப அடுத்த நாளே இந்த கார்பரேட்டுக்கு பைக் டாக்ஸிக்கு ஒரு விஷயம் பேசுறாரே ஒழிஞ்சு இந்த மீட்டர் ஆட்டோ கட்டணம் சம்பந்த உயர்வுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஏண்டா வாக்கு செலுத்த நாம பாத்தீங்கன்னா இந்த பொதுமக்களோட டெய்லியும் ஒன்றா பயணிக்கிறோம். அப்ப 10 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்னு வச்சுக்கோமே, 10 பேர்ல 8 பேர் 4 பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த உறுதியா சொல்றாங்க. 8 பேருமே இந்த திமுக வந்துடவே கூடாதுன்னு நிலைப்பாட்டுக்கு வராங்க. இப்ப திமுக ஒரு ஒரு பொருளை ஏத்துது, விலை உயர்த்தது, இப்ப வீட்டு வரியெல்லாம் உயர்த்துறப்ப பாத்தீங்கன்னா அது பொதுமக்களுக்கு பாதிப்பு பெருசா ஏற்படுத்தும். அப்ப அதுவே நீங்க உயர்த்துறப்ப இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் உயர்றதுனால 2 சைட்லயும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் இருக்கும். குறிப்பா ஆட்டோ ஓட்டுநரோட பொருளாதார நிலைமை காப்பாற்றக்கூட அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனா அது இதை ஏத்துறதுனால அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு நாங்க எல்லாமே பதில் செய்வோம். ஒரு பெட்ரோல் போடுறதுல, எரிபொருள் நிரப்புறதுல இருந்து மற்ற எல்லா உதிரி பாகங்கள் வாங்குறது, எஃப்சி புதுப்பிக்கிறது, இன்சூரன்ஸ் போடுறது, எல்லாத்துலயுமே அரசுக்கு வரி போகுது. ஆனா அப்படி இருந்து ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்வை பத்தி எதுவுமே பேச இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த பார்த்திபன் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, ஒத்த செருப்பு நினைக்கிறேன், அது மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களை ஒரு ஒத்த செருப்பா பாக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர் பின்னாடி நிறைய வாக்குகள் இருக்கு. குடும்பத்துல ஒரு சராசரியா 2 வாக்குல இருந்து 20 வாக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பிள்ளை இருக்கு. இப்ப நாங்க இந்த வாட்டி என்ன பிரச்சார யுக்தி வச்சிருக்கோம்னா, எல்லா தொழிற்சங்கங்களையும் உள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசினது என்னன்னா, முதல் நாங்க வீட்டடங்க பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். இப்ப வீட்டுல உள்ள வறுமைக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான், மீட்டர் கட்டணம் உயர்த்தாததான் இதுக்கு காரணம். வீட்டுல இருந்து பிரச்சாரத்தோடு பொதுமக்களோடு நாங்க பயணிக்கிறனால பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்து 10 வருஷம் இந்த ஆட்சி காலம், 11 ஆண்டு ஆளாயும் இந்த மீட்டர் கட்டணம் உயரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பண்றோம். அப்புறம் நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, மீட்டர் ஆட்டோ வேணுங்கிறீங்க, மீட்டர் ஆட்டோ வேணாங்க. இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறது அரசு குற்றம்னு சொல்லுது. அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சற கூட்டமா, சாராயத்துல கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் நீங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா அரசு டாஸ்மார்க் நடத்துறதுனால இங்க அதுக்கு முன்பு காய்ச்சி விட்டுனது அது கள்ள சாராயமா நம்ம கருதப்படுது. இது ஒட்டுமொத்தமா அரசு விற்கிறதும் சரி, இந்த கள்ளச்சாராயம் தடை பண்ணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மது இந்த நாட்டுக்கு கேடு. ஆனா அரசு ஒரு ஒரு வரையறை வச்சிருக்கு. எங்களை அதே மாதிரியே இந்த மீட்டர் கட்டணமும் மீட்டர் இது 11 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா நாங்களும் அரசுக்குள்ளார வரோம். எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த வாரியமும் இருக்கு. இப்ப இந்த ஒரு அரசு அமைப்புக்குள்ள இருக்கு இந்த மீட்டர் கட்டணம் உயர்த்தாதனால பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஆட்சியாளர்களுக்கோ, குறிப்பா மாவட்ட ஆட்சியருக்கோ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நான் போய் சொல்றேன். என்னன்னா இங்க வாட்ஸ்அப் டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல குழு குழுவா பிரிச்சு ஜாதி மதமா பிரிச்சு கூட நடத்துறாங்க. நான் உங்கள்கிட்ட கூட ஒரு பதிவு காட்டியிருப்பேன், இந்துக்கள் மட்டும் இந்த குரூப்ல இருந்தா போதும் அப்படின்னு வாய்ஸ் போடுறாங்க. இது பெருகிறப்ப என்ன ஆகும்னா பெரிய அளவுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும்.
இப்ப இங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் இங்க உள்ள அமைச்சருக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காரு வந்து நாம காட்டுறதை பொருள்படுத்தி அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப இது ஒரு பிரச்சனையா போகுது. அதனாலதான் நான் மீட்டர் ஆட்டோ வேணுங்கிறது வந்து அரசாங்கம் இந்த ரேட்டை உயர்த்தி ஒரு டிஜிட்டலைஸ் ஆகும் அண்ட் வந்து நமக்கு இந்த ஆட்டோலயே இருக்கிற மீட்டரும் ரெண்டுமே செயல்படுற முறைக்கு வரணும். அப்ப சாலையில போற எல்லா மக்களுக்கும் ஒரு அந்த மீட்டர் கட்டணத்துக்குள்ள பயணிக்கணும் அப்படிங்கறத நாங்க வலுவான கருத்தை வைக்கிறோம். இப்ப இதுல அரசாங்கம் வந்து செயலி கொண்டுட்டு வந்தாலும் கொண்டு வரனாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரேட்டை உயர்த்தினாலே போதும். இந்த பிரைவேட்டா செயல்பட்டு இருக்கவங்க அவங்களும் ரேட்டை உயர்த்துவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்ந்துட்டாலே ஆட்டோ ஓட்டுநரோட வாழ்வாதாரமா காக்கப்படும், நல்லநிலைமைக்கு போயிடும். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருச்சி மாவட்டத்திலயும் இன்னும் சில மாவட்டங்கள்லயும் வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து இப்ப எப்படி வந்து அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினா உடனே வந்து பிடிக்கிறோம். அப்ப அரசு வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறப்ப அந்த அமைப்பை தாண்டி தன்னிச்சையா அவன் வந்து ஒரு பேரை வச்சு மீட்டர் நடத்துறான்னு புகார் பண்றப்ப அதை பத்தின உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. பொருள்படுத்தி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனா வந்து சரியான முறையா எடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இதை ஒழுங்கா எடுக்கலாம். இப்ப இந்த கள்ளச்சாராயம் இதுக்கும் வந்து திட்டத்திட்ட ஒண்ணுதான். கள்ளச்சாராயம் காய்ச்சினா அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்துக்கு தெரியாம அரசாங்கத்துல எந்த கேள்வியும் கேட்காம இந்த மீட்டர் நடக்கிறத மாவட்ட ஆட்சியருக்கு இங்க உள்ள பழைய ஆணையருக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுமே இது நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஜாதி மதமா பிளவுபடுது. இதனால வருமான சுரண்டல் ஏற்படுது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வருமான சுரண்டல் இருக்கோம், அது இல்லாம இது வேற இருக்கு. இதுக்கு மேல வேற என்னங்கய்யா உங்களுக்கு வேற என்ன கேள்வி? அவ்வளோதாங்க.